அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யூபியின் லக்னோ விமான நிலையத்தில் வந்த சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் விமானத்தில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ விமான நிலையத்திற்கு வந்த சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் விமானத்தில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்கள். சவுதி அரேபிய ஏர்லைன்ஸ் விமானத்திலே தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைநகரான லக்னோ விமான நிலையத்திற்கு சவுதி அரேபிய ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று இன்று வந்து தரையிறங்கிய பொழுதுதான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. லக்னோ விமான நிலையத்திலே தரையிறங்கும் பொழுது சக்கரத்திலிருந்து புகையுடன் தீப்பற்றி எரிந்ததாக அது தொடர்பான அந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே நேரம் இந்த விமானத்திலே 250 பயணிகள் பயணம் செய்திருந்த நிலையில் அவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். விமானத்தில் தீ ஏற்பட்ட பொழுதும் உடனடியாக அவர்கள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள். உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைநகர் லக்னோவிற்கு இந்த விமானமானது இன்று அதிகாலையில் வந்திருக்கும் என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சவுதி அரேபிய ஏர்லைன்ஸ் விமானத்திலே சவுதி அரேபியாவிலிருந்து ஏராளமான பயணிகள் கிட்டத்தட்ட 250 பேர் வரை பயணம் செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. விமானம் தரையிறங்கக்கூடிய நேரத்திலே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. அதில் சக்கரத்தில் புகையுடன் தீப்பற்றி எரிந்திருக்கின்றது என்ற விவரமும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அகமதாபாத் விமான நிலையத்திலே அண்மையிலே ஏற்பட்ட விமான விபத்திலே அந்த விமானத்தில் மட்டும் பயணம் செய்திருந்தவர்களில் கிட்டத்தட்ட 241 பேர் உயிரிழந்திருந்த அந்த சோகத்திலிருந்து இன்னும் மீளாத நிலையில் லக்னோ விமான நிலையத்தில் இதுபோன்று ஒரு மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான தீ விபத்து ஏற்பட்டாலும் அந்த பயணிகள் யாருமே எந்த விதமான காயமும் இல்லாமல் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி லக்னோ விமான நிலையத்தில் தரையிறங்கும் பொழுது அந்த ரன்வே பகுதியிலே விமானம் தரையிறங்கியவுடன் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. விமானம் பறக்கும் பொழுது அல்லது விமானம் கீழே இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் எந்த விதமான பழுதும் ஏற்படவில்லை எனவும் விமானம் தரையிறங்கும் பொழுது அந்த சக்கரத்தில் கிட்டத்தட்ட ரன்வே நெருங்கிய பிறகுதான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லி இருக்கின்றார்கள். தீ விபத்திலே யாருக்கும் எந்த விதமான காயமும் ஏற்பட்டதாக இதுவரை தகவல் இல்லை. விமானத்தில் பயணம் செய்திருந்த 250 பயணிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக அந்த விமான நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டு அறை தரப்பிலும் தெரிவித்திருக்கின்றார்கள். லக்னோ விமான நிலையத்திற்கு வந்த சவுதி அரேபிய ஏர்லைன்ஸ் விமானத்தில் தான் இந்த தீ ஏற்பட்டிருக்கின்றது. தீ சம்பவத்திலிருந்து அனைவரும், அதாவது பயணிகள் அனைவரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீட்கப்பட்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.